வணக்கம் டிடி தமிழ் நேயர்களுக்கு. எப்பொழுதும் போல் நான் இந்திரா நாராயண் மில்லட் இதில் தான் பண்ணுறேன்றது தெரியும். இந்த முறை நான் பண்ண போகிறது சாமையை வச்சு பண்ண போகிறேன். சாமைன்னு சொன்னால் இங்கிலீஷில் லிட்டில் மில்லட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து உடம்புக்கு ரொம்ப புரதச்சத்து எல்லாமே ரொம்ப கொடுக்கக்கூடியது. மோரோவர் பிரெயினுக்கு வேறு அது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ் எல்லாம் சாமையை சாப்பிட்டா. அதனால் அதுவும் இப்போ நான் பண்ணி காட்ட போகிறது சாமையில் சாண்ட்விச். என்ன ரொம்ப அதிசயமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ப்ரெட்டே இல்லாமல் ஒரு சாண்ட்விச் பண்ண முடியுமா? ப்ரெட்லெஸ் சாண்ட்விச். இது ரொம்ப ஹெல்த்தியானது, பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 3 கப்பு சாமை எடுத்துக்கோங்க. அது ஒரு 5 மணி நேரம் ஊற வைங்க. அதை 1 கப்பு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. அது ஒரு 2 to 3 hours ஊறினா போதும். அது கூட 4 வெந்தயம், ஒரு 4 வெந்தயம் எடுத்துக்கோங்க. உளுத்தம் பருப்போடு அதையும் போட்டு ஊற வச்சுருங்க. இப்போ தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, நம்ம சாமை யூஸ் பண்ணோம்னா சாமை அவுல் தான் யூஸ் பண்ணணும். நம்ம வந்து வேறு எந்த அவலும் போடக்கூடாது. வெள்ளை அவலோ சிகப்பு அவலோ அதெல்லாம் போடக்கூடாது. சாமைனா சாமை அவல் தான் போடணும். அது ஒரு 1/4 கப்பு சாமை அவல். அரைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி அதை ஊற வச்சா போதும். இப்போ நம்ம சாமை ஊற வச்சுருக்கோம், உளுந்தும் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுருக்கோம். 10 நிமிஷம் முன்னாடி சாமை அவலையும் நம்ம ஊற வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் முதல்ல உளுந்து அரைங்க. அதுக்கப்புறமா சாமையும் அவலையும் சேர்த்து அரைச்சி உப்பு போட்டு நம்ம எப்படி இட்லி மாவுக்கெல்லாம் புளிக்க வைப்போம் ஓவர் நைட். இது வருங்க, நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். எப்படி இப்படி புளிச்சிருக்கு பார்த்தீங்களா? இப்படி புளிக்கணும். இப்போ இதில் தோசையும் பண்ணலாம், குழி பணியாரம் பண்ணலாம், இட்லி பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். நான் வந்து ஒரு சேஞ்சாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு சாண்ட்விச் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவும் நான் வந்து இப்போ நீங்கள் மசாலா தோசை தான் சாப்பிட்ணுமாண்ணே, இதுவும் சாப்பிட்லாமே நம்ம. அதனால் பாருங்கள், ஸோ இந்த மாதிரி சாண்ட்விச் மேக்கர் எல்லா கடையிலையும் கிடைக்கிறது. ஸ்கொயர் ஷேப்பில் எல்லா ஷேப்லேயும் கிடைக்கிது. ஒன்று இதுக்கு கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ எதான தடவிட்டு இப்படி அடுப்பில் வைங்க. அது கொஞ்சம் சூடான உடனே நம்ம போடலாம். ஆனால் இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் எப்பொழுதுமே நம்ம இதுக்கெல்லாம் மசால் தோசைக்கு பண்ணுறோம் இல்லையா, மசாலா அந்த மாதிரி நான் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான். உருளைக்கிழங்கு இப்போ நீங்கள் ஆக்சுவலி உருளைக்கிழங்கு வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணிங்களான்னு, இப்போ நான் மாவை ஊற்றிட்டு மேலே வந்து உருளைக்கிழங்கு போடுவேன் நான். பாருங்கள், கொஞ்சமாக மாவு போட்டுக்கோங்க. போட்டு என்ன பண்ணுங்கள், இதை நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. மேலே கொஞ்சம் உருளைக்கிழங்கு மசாலா. இதுக்கு பதில் நீங்கள் வெள்ளரிக்காய், சீஸு எது வேணாலும் வச்சு கொடுங்க. உங்கள் பசங்களுக்கு எது பிடிக்குன்றது உங்களுக்கு தான் தெரியும். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி அப்படி பாருங்கள். ப்ரெட்டே இல்லாமல் நம்ம தோசை மாவை வச்சு இப்படி ஒரு இதை ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடுங்க. மேலே திருப்பியும் கொஞ்சம் மாவு போட்டு மூடிடுங்க. இதே மாதிரி நீங்கள் குழி பணியாரம் கூட பண்ணலாம். ஸ்டஃப்டு குழி பணியாரம் பண்ணலாம். வாஃபில் மேக்கர் இருந்தால் வாஃபில் மேக்கரில் பண்ணுங்கள். எல்லாமே பசங்களுக்கு தான். இது என்னென்னா, இந்த தலைமுறை வந்து இதெல்லாம் சாப்பிட்றதில்ல, அதுக்கோசரம் தான் இன்ஃபேக்ட்டு இப்படி பண்ணுறது. பாருங்கள், இப்படி நல்லா அது கொஞ்சம் உருளைக்கிழங்கு தெரியாமல் மாவை இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. பண்ணிவிட்டு இது இப்படி க்ளோஸ் பண்ணுங்கள். இது எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. ரொம்ப சீப் ரேட்டு தான். இது ஒன்றும் பெரிய காஸ்ட்லிலாம் கிடையாது. இது இப்படி ஒரு 5 minutes இப்படி வேகட்டும். சரியா? இப்போ இப்படி ஒரு பக்கம் வெந்திருக்கு இல்லையா, இப்படி திருப்புங்க. மெல்ல இந்த பக்கத்துக்கு திருப்புங்க. அந்த மேல் பக்கமும் வேகட்டும். அதுக்கும் டைம் கொடுங்க திருப்பியும். இப்போ இதை நான் சாமையில் பண்ணியிருக்கேன் நான். சாமை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்பெஷலி பிரெயின் வளர்ச்சிக்கு வந்து சாமை ரொம்ப நல்லதுன்னு ஆயுர்வேதிக்கும் சித்தாலையும் சொல்கிறாங்க. அதனால் பசங்களுக்கு கண்டிப்பாக இதை கொடுங்க. இப்போ சாமையை தவிர நீங்கள் எல்லாத்துலேயுமே இதை பண்ணலாம். ராகி மாவில் எல்லாத்தையும். அதுக்கும் மெஷர்மெண்ட் அதே தான். 3 மில்லட்டு, 1 கப்பு உளுந்து, கொஞ்சம் வெந்தயம், 1/4 கப்பு எந்த மில்லட் எடுக்கிறீங்களோ அந்த மில்லட் அவல். அவ்வளோதான். இதை வச்சு நீங்கள் ஊற வச்சு அரைச்சி புளிக்க வச்சுட்டீங்களானே இட்லி, தோசை, குழி பணியாரம், சாண்ட்விட்சு எல்லாமே பண்ணலாம். நீங்கள் அதில் பண்ண முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. இது ஒன்லி திங், அந்த ட்ரிக் என்னன்னு சொன்னால், எந்த மில்லட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மில்லட்டோட அவலை போட்டு பாருங்கள். உங்களுக்கு இட்லிலாம் அவ்வளோ சாஃப்டாக வரும். நீங்களே இந்த இட்லி வேண்டான்னு விட்டுருவீங்க. அந்த அளவுக்கு அந்த சாமை திருப்பி சொல்ல மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி ரீசெண்ட் இதெல்லாம் ரொம்ப சொல்கிறாங்க. அதனால் பசங்களுக்கு இந்த மாதிரி சாண்ட்விச்லாம் பண்ணி கொடுங்க. நீங்கள் இன்ஃபேக்ட் சாண்ட்விச்னு இல்லை, நான் இப்போ பண்ணின மாதிரி குழி பணியாரம் கூட இது மாதிரி ஸ்டஃப்டாக வேறு தானே வெஜிடபிள் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுங்க நீங்கள். சரியா? இப்படி பாருங்கள், நிதானமாக பண்ணுங்கள். பார்த்தீங்களா? ப்ரெட் இல்லாமல் ஒரு சாண்ட்விச்.
இது இப்போ நீங்கள் இந்த லோ கார்ப் ஹை கார்ப் பசங்க நிறைய கேட்குறாங்க இந்த மாதிரிலாம். இப்போது ஃபைபர் வேணும், அது வேணும். இது எல்லாமே இதில் லோ கார்ப்ஸ் தான். இது எல்லா மில்லட்டுமே நமக்கு லோ கார்ப்ஸ் தான். ரைஸ் அளவுக்கு கார்ப்ஸ் இதில் கிடையாது. இன்ஃபேக்ட் ஃபைபருக்கு நமக்கு உளுத்தம் பருப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு கிளியர் இதாகிடுது. இன்னும் கொஞ்சம் ப்ரோட்டீன் வேணும்னா கூட வேணால் சீஸை போடுங்க. அப்போ ஹை ப்ரோட்டீன் கிடைக்கும். இப்போது இதை நான் எடுத்து உங்களுக்கு பிளேட்டில் சர்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது பார்க்குறதுக்கே பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுங்க. இந்த மாதிரி என்ன எதாவது உங்களுக்கு இஷ்டமான வெஜிடபிளை போடுங்க. நான் வந்து ஒரு ஈஸியாக இருக்கட்டுமேனு உருளைக்கிழங்கு போட்டேன் நான். உங்களுக்கு இஷ்டமானதை நீங்கள் போடலாம், தாராளமாக போடலாம். பாருங்கள், இது சாமை சாண்ட்விச் எப்படி இருக்குது பாருங்கள். 2 பக்கமும் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. உள்ளே வந்து பொட்டேட்டோ நான் ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். நீங்கள் எது வேணாலும் ஸ்டஃப் பண்ணி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். எங்களுக்கு ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப அவசியம். திருப்பி ஒரு வாட்டி ரீகேப் பண்ணால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 3 கப்பு சாமை, 1 கப்பு உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், 1/4 கப் சாமை அவல். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த மில்லட் எடுக்கிறீங்களோ அந்த மில்லட் அவலை யூஸ் பண்ணுங்கள். ஊற வச்சு அரைச்சி புளிக்கு இட்லி மாவுக்கெல்லாம் பண்ணுற மாதிரி நீங்கள் ஊற வச்சு அரைச்சி புளிச்சிட்டு இந்த மாதிரி இந்த சாண்ட்விச் மேக்கரில் பண்ணுங்கள். இல்லை குழி பணியாரம் கூட பண்ணுங்கள். எல்லாம் உங்களோட சாய்ஸ் தான். நம்ம க்ரியேட்டிவாக எப்படி இருக்கும்ன்றது தான். பசங்களை சாப்பிட வைக்கணும்னா அது இந்த காலத்தில் வேறு வழி இல்லை. அவங்க ஹை கார்ப்ஸு, ஃபைபர் வேணும், இது வேணும், இது எல்லாம் நிறைய கேட்குறாங்க. அவங்களுக்கு நம்மளோட விஷயம் தெரிஞ்சிருக்கா என்னன்னு தெரியல. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அவங்கள மடக்கணுன்னா இப்படி தான் மடக்கி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க அவங்க. இன்ஃபேக்ட் நான் வாழைத்தண்டெல்லாம் கூட வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன் நான். பாருங்கள், இந்த சாமை சாண்ட்விட்சை இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்கள். அழகாக ஸ்கூலுக்கு இப்படி கொடுத்து விடுங்க. பாருங்கள் எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள். இதான் சொன்னேன், நீங்கள் வெள்ளரிக்காய், கேரட்டு எது வேணாலும் போடலாம். நீங்கள் சீஸ் போட்டு உங்கள் பசங்க என்ன சாப்பிடுவாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நம்ம இப்போது சாமையில் சாண்ட்விச் பார்த்தோம். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். அடுத்து நான் சாமை அவல், இப்போ நான் தான் சொன்னேன் பாருங்கள், மில்லட்டில் எல்லா அவல் கிடைக்கிது பாருங்கள். இந்த சாமை அவல் வச்சு நான் பாயசம் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் சாமை அவல், அதே குவான்டிட்டிக்கு வெல்லம், நெய் கொஞ்சம், முந்திரி பருப்பு, தேங்காய் பால். நீங்கள் தேங்காய் பால் வேண்டான்னு சொன்னால் நார்மல் பால் கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. இது உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் யாரானு அப்படி வந்து உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 5 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் இது. அவசரமே பட வேண்டாம், ரொம்ப கூலாக பண்ணலாம் இதை. இன்ஃபேக்ட்டு முதல்ல நெய்யில் வந்து நெய் போட்டுக்கோங்க. நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கெல்லாம் நெய் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது, கவலைப்பட வேண்டாம். ஐயோ நெய்யாக இருக்கேன்னா கவலைப்படாதீங்க. கொஞ்சம் நெய் சூடாகட்டும். சூடாகிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த முந்திரி பருப்பை போட்டு வதக்கிடுங்க. இது நல்லா ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இது பாருங்கள் வதங்கிடுச்சு. இதை எடுத்துட்டு இந்த சாமை அவலில் நீங்கள் எல்லாமே பண்ணலாம். உப்புமா, கொழக்கட்டை, உங்களுக்கு என்னென்ன நீங்கள் ரைஸ் அவலில் பண்ணுறீங்களோ அத்தனையும் நீங்கள் இதில் பண்ணலாம். இந்த அவல் அப்படி இதில் போடுங்க. வாஷ் பண்ணலே நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் நான் வந்து ஆர்கானிக் ஸ்டோரில் வாங்குறதால வாஷ் பண்ணலை. நீங்கள் வாஷ் பண்ணணுன்னா அவலெல்லாம் என்ன பண்ணுங்கள், வடிகட்டி இருக்குல்ல அதில் வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப பாருங்கள் ரொம்ப இதுவாக இருக்கும்ல, அப்படியே இதுவாக போயிடும் தண்ணியில் போட்டு வச்சிங்களான்னு. அதனால் வடிகட்டியில் நல்லா வாஷ் பண்ணுங்கள் தைரியமாக. அது பாருங்கள் நல்லா இப்படி நல்லா மணக்க நல்லா ஒரு 1 செகண்ட் கூட போதும். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு அது வேகட்டும். ஒரு 2 செகண்ட்ஸில் வெந்துடும். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். 2 செகண்ட்ஸில் வெந்துக்கும் அது. அதான் சொன்னேன், நான் இப்போ பாயசம் பண்ணி காட்டுறேன். நீங்கள் அவல் உப்புமா பண்ணலாம், அவல் கொழக்கட்டை பண்ணலாம். நிறைய இதில் வந்து ரவையை கூட போட்டு, ரவைன்னு சொன்னால் நான் திருப்பியும் சொல்கிறது சாமை ரவை.
அதை போட்டு அரைச்சி அதை தோசையாக கூட ஊற்றி சாப்பிடலாம், செட்டு தோசைன்னு பண்ணலாம். எல்லாமே நம்ம பண்ணுறது தான் இருக்குது வீட்டில். நம்ம எதுவுமே பண்ணாமல் ஆர்டர் பண்ணி வெளியில் பசங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு பழக்கப்படுத்திட்டு அப்புறம் அவங்க அதான் சாப்பிட்றாங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அது பாருங்கள் நீங்கள். அதனால் அடுத்து வெல்லம் போட்டு அது கரையட்டும். ஸ்வீட்டுக்கு நான் அப்போ சொன்ன மாதிரி ஒரு சிட்டிக்கு உப்பு போடணும். அப்போ தான் அது என்ன ஆகும்னா இந்த ஸ்வீட் என்ஹான்ஸ் ஆகி வெளியில் வரும், இல்லைன்னா அது இதுவாகும் வராது. அதனால ஸ்வீட்டுக்கு கண்டிப்பாக ஒரு துளி உப்பு போடுங்க. அதெல்லாம் பழைய காலத்தில் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க. அடுத்து ஏலக்காய் தூள், இந்த வெல்லம் மாத்திரம் கொஞ்சம் கரையட்டும், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த டிப்பு என்னன்னு சொன்னால் வெல்லம் கரைஞ்சோடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கூல் ஆன பிறகு தேங்காய் பாலை போடுங்க. அவசரமாக இதோடு போட்டிங்களான்னு திரிஞ்சு போயிடும். அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அப்படி கூழ் மாதிரி வேகட்டும். இதுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆச்சு, அவ்வளோதான். இந்த மாதிரி இப்படி கூழாக வெந்த பிறகு இந்த நம்ம வறுத்து வச்ச முந்திரியை போடுங்க. இப்போது கண்டிப்பாக சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. கொஞ்சம் ஃபேன் அடியில் எங்கேயான வச்சு கொஞ்சம் ஆற வைங்க. ஆற வச்ச பிறகு நம்ம ரெடி வச்சு ஒரு தேங்காய் எடுத்து ஒரு பால். இது ஏன்னா நான் அவ்வளோதான் போட்டேன் நான். இது கூட திருப்பி நான் சொல்கிறேன், திக்கு எந்த தேங்காய் பாலாக இருந்தாலும் உங்களோட சாய்ஸு. உங்கள் வீட்டில் பாயசம் எப்படி தண்ணியாக குடிப்பீங்களா, கொஞ்சம் திக்காக குடிப்பீங்களா எனக்கு தெரியாது. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேங்காய் பாலை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். இந்த சூடோடு ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன இப்போ பாருங்கள், நல்லா ஆறின பிறகு நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு, அதான் சொன்னேன், உங்கள் வீட்டில் திக்காக தான் பாயசம் சாப்பிடுவாங்கன்னா திக்காக வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் தின்னாக தான் சாப்பிடுவாங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டுடுங்க. அவ்வளோதான். இது நான் சாமை அவலில் பண்ணியிருக்கேன். திருப்பி சொல்கிறேன், நீங்கள் ராகி அவலில் பண்ணலாம், எதில் வேணாலும் எந்த அவலில் வேணாலும் பண்ணலாம். ஆனால் வெல்லம் போடுங்க. பாருங்கள், இப்போது இப்படி பண்ணி கொடுத்து பாருங்கள் பசங்களுக்கு. ரொம்ப ரொம்ப ஹெல்தி இது. இன்ஃபேக்ட்டு பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமே கிடையாது. இதில் பெரிய டைம் எல்லாம் ஒன்றும் உங்களுக்கு எடுக்காது இது. இன்ஃபேக்ட்டு இது சாமை அவல் பாயசம். கொஞ்சமாக தான் இது போட்டிருக்கு, கீ போட்டிருக்கு, ஜாஸ்தி போடலை. அந்த கொஞ்சம்தான், அவ்வளோதான். அந்த அளவுக்கு கீ எல்லாம் சாப்பிட்லாம், நம்ம பாடிக்கு ரொம்ப தேவை தான் அதெல்லாம். அதுக்கு எதுவுமே சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. கொஞ்சம் எல்லாமே அளவுக்கு ஜஸ்ட்டு எது வேணுமோ அளவுக்கு மீறினா அமுதமும் விஷம்னு சொல்லியிருக்கு. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுங்க. இந்த சாமை அவல் பாயசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் சாமை சாண்ட்விச் பண்ணி காமிச்சேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சாமை அவல் பாயசம் நம்ம பண்ணியிருக்கோம், சாமை சாண்ட்விச் பண்ணியிருக்கோம். இந்த சாமையை வச்சு நிறைய பண்ணலாம் நம்ம. இன்ஃபேக்ட் இப்போ இதுக்கு முன்னாடி எபிசோடில் பார்த்துருக்கீங்களோ என்னமோ தெரியல, ராகி கப் கேக்குன்னு ஒன்று நான் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி சாமை மாவை வச்சு நீங்கள் கப் கேக் பண்ணலாம், சாமையில் முறுக்கு பண்ணலாம், இன்ஃபேக்ட் சாமையில் லட்டு பண்ணலாம். எதுவுமே மில்லட்டில் பண்ண முடியாதுன்னு கிடையாது. அந்த சாமை மாவையே கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கிட்டு, இந்த இப்போ தேங்காய் பாலெல்லாம் அவல் போட்டோம் இல்லையா நம்ம, அதே மாதிரி லைட்டாக வறுத்துக்கிட்டு தேங்காய் பால் போட்டுட்டு முருங்கைக்கீரைலாம் போட்டு சாமை சூப் கூட பண்ணலாம், ராகி சூப் பண்ணலாம். உங்களோட ஐடியா தான் வளர்ந்துகிட்டே இருக்கணும். எதுக்கு நான் திருப்பி சொல்கிறேன்னா, சாமையில் அவ்வளோ புரத சத்து இருக்குது, பிரெயினுக்கு ரொம்ப நல்லது சாமை. இது ரெகுலராக கொடுக்கணும், சும்மா ஒரு நாள் கொடுத்துட்டு போதும்னு விட்டுறக்கூடாது. எதுவுமே ஒரு மண்டலம் சாப்பிடணும். 48 நாள் கணக்கு இருக்குது. அதை நீங்கள் சாப்பிட்டா தான் அதோட எஃபெக்ட் உங்கள் பாடியில் தெரியும். சும்மா ஒரு வாரம் கொடுத்துட்டு என் பசங்களுக்கு நான் கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது. ரெகுலராக கரெக்டாக அது ஆயுர்வேதிக் சித்தா சொல்கிறது ஒரு மண்டலம் 48 நாட்கள் நீங்கள் அதை கொடுத்தா கண்டிப்பாக நீங்கள் டெஃபினட்டாக அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கலாம். நான் அது நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன், எனக்கே நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். நான் அது அந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். சாமைன்னு இல்லை, எல்லா விதமான சிறுதானியங்கள்லையுமே உங்களுக்கு அவ்வளோ பலன்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு டயபெட்டிக்ஸ்க்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அது, லோ கார்ப் இது, அதனால் உங்களுக்கு அது ரொம்ப நல்லது. ஃபைபர் இருக்குது, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதில் நீங்கள் எப்படி
வெஜிடபிள்ஸ்லாம் இப்போ சூப் பண்ணிங்களான்னு முருங்கைக்கீரை அதெல்லாம் போட்டு பண்ணி கொடுங்க. அதில் கார்ன்ஃப்ளவர்லாம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி நீங்களே சேஞ்ச் பண்ணி பண்ணிங்களான்னு கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டி ஆகிடும். இப்போ இந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுங்க. நாங்கள் ஆவலோடு காத்திருக்கோம். இதுக்கு இந்த சாமை அவிழ் பாயசத்துக்கு நான் வெல்லம் தான் போட்டேன், நீங்கள் பார்த்துருக்கலாம். இல்லைன்னா நாட்டு சக்கரை போடுங்க, கருப்பட்டி கூட போட்டு பண்ணுங்கள். ஆனால் தயவு செஞ்சு அந்த ஒயிட் சுகர் மாத்திரம் யூஸ் பண்ணாதீங்க. குழந்தைங்களுக்கு அந்த ஹேபிட்டை பண்ணாதீங்க. முதல்லேருந்தே இந்த நாட்டு சக்கரை கருப்பட்டி இதெல்லாம் அதில் போட்டு நீங்கள் பழகிட்டு ஈவன் குக்கீஸ் பண்ணும்பொழுது கூட நீங்கள் இது சக்கரை பொடி ஒயிட் சுகர் பவுடர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் அதுக்கும் திருப்பி நாட்டு சக்கரை வெல்லம் கருப்பட்டி எல்லாம் கருப்பட்டி கொஞ்சம் கருப்பாக இருக்குன்னு சொன்னால் ஆனால் அதில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது நீங்கள் தான் உங்கள் பசங்களுக்கு சொல்லணும். நீங்களே ஐயோ அது பார்த்தாலே கருப்பாக இருக்குது வேண்டான்னு சொல்லி நீங்கள் அந்த மாதிரி ஒரு அவர்ஷனை கலப்பாதீங்க. நீங்களே சொல்லுங்கள் இதை சாப்பிட்டா நீ ஏதாவது அவனுக்கு பிடிச்ச ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனை ஒரு எக்ஸாம்பிளாக காமிச்சு அவனை மாதிரி நீ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லி நீங்கள் தான் அதான் சொல்ல நீங்கள் வளர்க்குறதுல தான் இருக்குது குழந்தைய. நீங்கள் சொல்லுங்கள், சொல்லி கொடுத்து நீங்கள் பழக்கிட்டீங்களான்னா அதுக்கப்புறம் அவங்க டேஸ்ட் மாறவே மாறாது. கண்டிப்பாக இதில் தான் அவங்க இருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி சிறுதானியங்களை நல்லா சாப்பிட்றதுக்கு பசங்களை பழக்குங்க. பாருங்கள், சாமை சாண்ட்விச்சும் ப்ரெட்லெஸ் சாண்ட்விச் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்களே சொல்லுவீங்க ரொம்ப நல்லா இருந்தது மேடம்னு கண்டிப்பாக சொல்லுவீங்க. சாமை சாண்ட்விச்சும் சாமை அவில்ல பாயசமும் பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.